5% என்று நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. GER கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ படி இன்றும் தமிழ்நாடு தான் முதல் மாநிலம். 48% விழுக்காட்டில் இருக்கு. அதற்கு அர்த்தம் ஹையர் எஜுகேஷன்ல இந்தியாவிலே முதல் மாநிலமா கடந்த பல ஆண்டுகளா இருக்கு. இதுக்கு அவங்க ரொம்ப உறுதுணையா இருந்திருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு டிஎம்கே இருந்திருக்கோ அதே அளவுக்கு அதிமுகவும் இருந்திருக்கு. 2 திராவிட கட்சிகளும் இருந்திருக்கு. தமிழ் தேசியம்னு நீங்க சொன்னதை ஏத்துக்க முடியலன்னு சொன்னீங்க. நீங்க ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நான் என்னுடைய கொள்கைன்னு சொல்றேன். எப்படி சொல்றேன்னா, ஒரு அரசியல் கட்சி அதனுடைய பெயரை வச்சுட்டு இப்போ இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். அந்த கட்சியில் இருக்கிற உறுப்பினர் என்ன தேசியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு நீங்க முடிவு பண்ணலாமா? அவர் எந்த தேசியத்தை ஏற்கலாம். அவர் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த கருத்தியலே அந்த கட்சி ஏற்றுக்குதாங்கிறது தான் பிரச்சனை இல்லைங்களா? ஒருத்தர் கம்யூனிஸ்டா இருக்கிறார், அவர் சர்வதேசியவாதி, புரியுதுங்களா? அவருக்கு தேசியமே கிடையாது. ஆனால் தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்கள் தோழர் ஜீவா போன்றவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாபெரும் தலைவர்களாக வலம் வந்தார்கள், புரியுதுங்களா? அதுபோல திராவிட தேசியம் என்பதே இல்லை. நான் சொல்றேன், மீண்டும் சொல்றேன், அடுத்த நிறுத்தமா சொல்றேன். திராவிடம் என்கிற சொல் திராவிட கோட்பாடுகள் என்று பிறந்தது இந்த 200 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த காலச்சூழல் ஏற்பட்டு அது வந்தது. அந்த சொல் வருகிறது. இந்த கட்சிக்குள்ள தேசியம் சார்ந்து என்று வருகிற போது நீங்க எல்லா சாதிக்காரரும், எல்லா மதத்தை சேர்ந்தவரும், எந்த மொழி இனத்தை சார்ந்தவரும், எந்த சிந்தனை கொண்டவரும், தேசியம் சார்ந்த சிந்தனை கொண்டவரும் இந்த கட்சியில் இருக்கலாம். ஆனால் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியாவை ஏற்றுக்கொண்டவராக இருக்க வேண்டும். அதுதான் அதிமுக. அதனால எனக்கு இருக்கிற கொள்கை என்னன்னு சொன்னா, அது நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. முதல்ல ஒன்று. ரெண்டாவது, 8.5 விழுக்காடு இடைநிற்றல் நான் இருக்கிறது. நீங்க 2 பேரும் சொல்லுகிற தரவுல நான் எந்த இடத்துல மாறுபடுறேன்னு பாருங்க. மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு நாங்கள் தான் முன்னிலையில் இருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் இல்லையா? அது வந்தது எப்படிங்கிறத நான் சொல்றேன். முதல்ல 2018 தான் ஒரு ஆண்டுல ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆண்டுல இடைநிற்றல் அதிகரித்து இருக்கிறது. அதுக்கு முன்னத்தாண்டு அவங்க ஆட்சி காலத்தில் இடைநிற்றல் இல்லாமல் இருந்திருக்கலாம், புரியுதுங்களா? அதை நான் குறை சொல்லல. இடைநிற்றல் அதிகரித்து இருக்கிறது. அந்த இடைநிற்றல் அதிகரித்து 8.5 விழுக்காடு அதிகரிக்குது. நான் போன ஆண்டை ஒப்பிட்டு தான் சொல்றேன், அதிமுக ஆட்சி ஒப்பிட்டு சொல்லல. இவங்க ஆட்சி காலத்தை போன ஆண்டு ஒப்பிட்டு 8.5 விழுக்காடு இடைநிற்றல் அதிகரித்திருக்குன்னா அது ஏன்னு தர்க்கபூர்வமா அதுக்கு ஆராய்ச்சி பண்ணணுமே ஒழிய இடைநிற்றல் நிற்கிற நாங்க கல்வியில் உயர்ந்திருக்கு அப்படி காட்டக்கூடாது. இதுக்கு காரணம் சொல்லணும். 209 பள்ளிக்கூடங்களை ஏன் முன்னீங்கிறத காரணம் சொல்லணும். சார், நான்